ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி. இன்னைக்கு வீடியோவில் சைஸ் 38 ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டு ஸ்லீவ் பார்ட் பார்க்கலாம். நான் சொல்கிற மாதிரியே கிளாத்தில் அளவுகள் எடுத்து கட் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். அதுக்கு கிளாத்தை 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. ஃபோல்டு பண்ணி போட்டதுக்கப்புறம் இந்த எட்ஜிலேருந்து கையோட உயரம் 10 இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கோங்க. கையோட அகலம் 8.5 இன்ச்சு. கையோட உயரத்தையும் கையோட அகலத்தையும் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் கீழே ஹெம்பிங் பண்ணுறதுக்காக 1.5 இன்ச் விடணும். அந்த 1.5 இன்ச்சை கீழேருந்து மேலே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி தையலுக்கு 1.5 இன்ச்சு விட்டுருப்போம். அதை இந்த கார்னர்லேருந்து மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டதுக்கப்புறம் 1/2 இன்ச் ஷோல்டருக்கு மார்க் பண்ணியிருப்போம். மொத்தமாக சேர்த்து தான் நம்மளுக்கு 10 இன்ச்சு. பாக்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த கார்னர்லேருந்து 1 இன்ச் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் இந்த கார்னர்லேருந்து 3 இன்ச் எடுத்துக்கோங்க. அதை ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த 1 இன்ச் எடுத்து மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கும் இந்த 3 இன்ச் எடுத்து மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுக்கும் ஒரு கோடு போட்டு எடுத்துக்கோங்க. கோடு போட்டு எடுத்ததுக்கப்புறம் இதை சமமாக பிரிச்சுக்கோங்க. சமமாக பிரித்ததுக்கப்புறம் சமமாக பிரித்து மார்க் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதுலேருந்து மேலே 1/2 இன்ச்சும் கீழே 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே இந்த 1 இன்ச்சிலேருந்து இந்த 3 இன்ச்சுக்கு வளைவாக கோடு போட்டு எடுத்துக்கோங்க. கோடு போட்டு எடுத்ததுக்கப்புறம் கீழே 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது ஃப்ரண்ட் பார்ட்டு பக்கம் கை சுருக்க வராமல் இருக்கிறதுக்காக கட் பண்ணுவோம். அது எப்படி வளைவாக போடணும்னா, இந்த 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து மறுபடியும் திருப்பி ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச்சுக்கும் இந்த 1 இன்ச்சுக்கும் இந்த 1/2 இன்ச்சை சேர்த்து வளைவாக கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி கோடு போட்டு எடுக்கிறனால ஃப்ரண்ட் சைடு நம்மளுக்கு கை சுருக்கம் இல்லாமல் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.